சொல்லிச்சு. உண்மையிலே நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு மனசே இல்ல இந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு. சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ ஒன்னும் சொல்லனா ரிவ்யூல ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது எல்லாம் ஆகும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுலதான் வைப்ல நல்லா தெரிஞ்சுது. பட் செகண்ட் டே வைஃபை கூட்டுன்னு பார்க்கும்போதுதான் உண்மை என்னன்றது புரிய வந்துச்சு. ஓகேண்ணா நிஜமா நீ தான் அந்த படத்தை எடுத்தியா? தலை முடியல, விரிச்சலா இருக்கு. எப்படி இந்த மனுஷன் எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு கரெக்டா கத்த வைக்கிறது போல என்ன இருக்கு கேட்டீங்க அப்படின்னா, படத்துல ஒரு ஓட்ட 2 ஓட்டா போகல, படமே பெரிய ஓட்டக்குள்ளதான் அணுகிருக்கு. சோல்ஜர்ஸ் இது பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த படத்துல ரோஸ் எல்லாம் இல்ல, இது ரேண்ட் தான். படம் நல்லான்னு சொன்னா அசிங்கமா திட்டுறாங்க சோல்ஜர்ஸ். ஹலோ வெளியே போடா. தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்து பெரிய ஸ்கிரீன்ல பார்த்து தலைவலியோட வந்திருக்கேன். இந்த எஃபெக்ட்லயே இந்த படத்துல குலகிற கேள்விகள், எரிச்சல்கள், மன குமுறல்கள் என்னன்ற பத்தி தெரியாம பார்க்கலாம். ஓகே வீடியோ போட லைக் பண்ணுங்க. ஹைப் பட்டன் வந்திருக்கு, நானும் பாக்குறேன். இந்த சேனல் மட்டும் யாருமே ஹைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க. யூடியூப் அப்டேட் பண்ணுங்க, தானா ஹைப் வரும். அப்டேட் பண்ணிட்டு தெரியாது ஹைப் இருக்கும். ஹைப் பண்ணி விடுங்க சொல்லிச்சு. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. போராசில போயிடலாம். நான் கதசாமி, இந்த ஷோ கோலிவுட் கதசாமி. இந்த படம் எல்சியூவா இருக்குமோன்ட்டு நான் கூட வீடியோ போட்டேன் தான், ப்ரிடிக்ஷன் வீடியோ அப்படின்ட்டு. பட் படத்தில் எல்சியூவா இல்லையான்றது கூட இல்லைன்னு விட்டுருங்களேன். ஆனால் மனுஷனை ஒரு நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு எலிமெண்ட் சீட்டு மாதிரி ஒரு அறிக்கை விட்டாரு. முக்கியமாக யாருன்னா டைம் டிராவல் படம் வாட்ச் இருக்குது, சேர் இருக்குது. அந்த சேர்ல ஏறுனா அப்படியே டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடலாம் தெரியுமா? அப்படிதான் சூப்பர் ஸ்டார் பாஸ்ட்டுக்கு போயிட்டாரு தெரியுமாலாம் விட்டீங்க தெரியுமா? அதை மட்டும் ஏத்துக்கவே மாட்டேன்டா. அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. ஆமா, அப்புறம் ட்ரெய்லர் ஃபேக்கா கட் பண்ணிருக்காங்க. மூவில இருக்கிற சுவாரஸ்யமான சீன் எல்லாம் விட்டுட்டு ஃபேக்கா கட் பண்ணிருக்காங்க. படத்துல ஹைப் ஏறக்கூடாதுன்னு கட் பண்ணிருக்காங்க. இதுன்னு சொல்லுங்களேன், படத்துக்கு ஹைப் ஏறக்கூடாதுன்னு தான் படத்துல மொக்கசி தான் வச்சிருக்காங்க. படமே தாண்டா, இதுக்கப்புறம் ஹைப் ஏறலாடா. வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன அப்பதான் புரிஞ்சுது. லோக்கேண்ணா ஐப்புக்கோசரம் கட் பண்ணலாம் வைக்கல, தலைவன் கட்ட தான் வச்சிருக்கியா. நான் அப்பயே நினைச்சேன் இந்த ஒயரு செட்டப்பு கெட்டப்லாம் பார்க்கும்போது எலக்ட்ரிக் சேர் மாதிரி தான் இருக்குது. இது எலக்ட்ரிக் சேர்ல பண்றானுங்க போல நினைச்ச மாதிரியே இருக்குது. மன்மதன் படத்துல ட்ரைனேஜ் பண்ணுவான் தெரியுமா? அதான் உட்காந்து பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த சேலை யாரும் டைம் டிராவலாம் பண்ண முடியாதா? ஒரே மாதிரி டிராவல் தான் பண்ணோம். உண்மையில இந்த படத்துல நாகார்ஜுனான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் மெயின் வில்லனுக்கு இன்ட்ரோலாம் கொடுத்தீங்க, வாட்ச் தங்க அர்த்தம்லாம் சொன்னீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அவரு தானா? இதுதான் ஒரு கேள்வி. தலைவனை மண்டைகளை கூட்டு வந்துருக்காங்க போல. சார் சூப்பர் ஸ்டார் படம் சார், நீங்க தான் சார் வில்லன் சார், வாங்க சார் கூட்டு தலைவனை வெட்டியா உட்கார வச்சிருக்கானுங்க. உண்மை சொல்றேன், அந்த கேரக்டர் எதுவுமே பண்ணல. தன்னையும் காப்பாத்தல, அப்படியும் காப்பாத்தல, புள்ளையும் காப்பாத்தல, கடைசியில படத்தையும் காப்பாத்தல. அதுக்குள்ள ஆளுநர் சொல்லி தெரியுமா? அதுதான் வேற லெவலு. ஒரு கூலி 100 பாஷாக்கு சமமா? Hey, I've seen this one. This is a classic. I wanted to be bigger than Nayakan. முன்னப்ப பாஷா பார்த்துருக்கீங்களா? பாஸ் பார்த்திருக்காரு பாஸ். அதான் 7 மந்திரம் வருவே. 7 மரம் வந்தது பாபாடா. அவர் பாபா தான் சொன்னீங்களா? நீயும் பார்க்கல அதானே? நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ரஜினி படம் பாஷா தான். அப்படியா? நான் பிறக்கும் போது தான் பாஷா ரிலீஸ் ஆச்சு. ஓ ரியலி? ஃபர்ஸ்ட் நான் தியேட்டர்ல பார்த்த படம், குழந்தையா போய் பார்த்த படம் பாஷா. நான் காலேஜ் படிக்கும் போது தான் பார்த்தேன். நான் பிறக்கும் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி நிஜமாலே அமீர் கான் கதை கேட்காம தான் படம் நடிச்சிருக்காரு. அவரு கதை கேட்டு படிக்கல, பீடி கேட்டு படிச்சிருக்காரு. அப்பா இதுக்கு பேர் என்ன? பீடி நக்கல்யா அவனுக்கு. சைபர் சாவா சொல்லிட்டு ஒரு சாவா. இந்த வீடியோ ஸ்பாரா தான் இருக்கும். எப்படியே சொல்லி டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், இந்த வீடியோ ஸ்பாரா தான் இருக்கும். அதனாலதான் படத்தை உடனே போடாம ஞாயிற்றுக்கிழமை போடுற இந்த வீடியோ. படம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இதை பாருங்க. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் மன குமுறுகள் என்னென்ன அடிட்டு. படத்துல முன்னே 1ஆம் நம்பர் ஹிட்டிங் கேரக்டர் தெரியுமா? சோபியோட பொண்டாட்டி கேரக்டர் தான் 1ஆம் நம்பர் ஹிட்டிங் கேரக்டர். கடுப்பு மேல கடுப்பு. ஏண்டா நாகார்ஜுனா இல்லன்னு சொன்னீங்க, அவன் இதுவே பண்ண மாட்டேங்கிறான். யாரா இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு? டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். இவன் தான் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் தான் உள்ளதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன கேளுனா, படத்துல சோபினா கொலை பண்ண சொன்னாங்க, அதை கொண்டிருந்தா படமும் முடிஞ்சிட்டு இருக்கும். இன்டர்வியூல படம் முடிஞ்சிட்டு இருக்கும். அவ்வளவுதான். இதோட பொன்னாடி கேட்டிருக்கு பாருங்க, சரியான உறுப்பு. வெற்றாவல குற்றாவல. டேய் படத்துல வில்லம் பண்ற வில்லத்தனத்தை பார்த்து நம்ம கோவம் தான் வரணும். பட் சைமன் பண்றதை பார்த்து கை கொடுங்க பாஸ், இப்பதான் செம்மையா பண்ணிருக்கீங்க அடிட்டு நமக்கு சந்தோஷம் வருது. இந்த அளவுக்கு நீ லவ் டார்ச்சர் பண்றாயா? ஆக்சுவலி இந்த கல்யாணி கேரக்டரை கொல்லும் போது தேட்டரே மோனிகா டான்ஸ்க்கு எந்திரிச்சு உட்கார்ந்தவனுங்க மறுபடியும் இந்த பொண்ணை கடலை தள்ளி விடும் போது தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு ஆறே நானா கத்துறேன் வெற்றால சூப்பரே அடிட்டு.
ஏன்னா படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் சொன்னீங்க அந்த மிஷினை ஆப்ரேட்டே பண்ண முடியாதுங்க, சத்யராஜ் மட்டும் தாங்க தெரியும், அதை விட்டா சுதிகாசன் தெரியும், சுதிகாசனையும் ஃபுல்லா தெரியாம கணறிக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஆனா இந்த கல்யாண கேரக்டர் இருக்கும் சோபனோட பொண்டாடி கேரக்டர் முன்ன பின்ன ஆப்ரேட்டா பண்ணாங்க, திடீர்னு பார்த்தா யூஸ் பண்ணுவாங்களாமா, ரஜினியோட ஃப்ரெண்டை கொளுத்துவாங்களாமா. என்ன லாஜிக்குது படத்துல? ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட வெறுப்புகள். லியோல கூட பேன் லியோ வந்து இழுக்கிறீங்க கேட்காதீங்க, சொல்றேன் லியோல கூட பலி கொடுக்கறது வந்து நம்ம கொஞ்சம் அநாயகமா இருக்கணும் தவிர ஆனா நமக்கு பெருசா தெரியாது. இதுல பார்த்தா படம் பார்த்துட்டு இருக்கும் போதே இது என்னது என்ன நடக்குதுங்க அப்படின்றதான் தோணும். இப்ப வர படங்கள்லயே லேடிஸ்க்கு பிரச்சனை, லேடிஸ் சண்டை படமெல்லாம் காட்டுருக்காங்க. விக்ரம்லயே ஏஜென்ட் எல்லாம் கூட்டு வந்து மாசு காமிச்சிட்டே நீ. இதுல சுதிகாசனை ஓடுறாங்க அழுகுறாங்க. ஆரம்பிச்சது ஒரே ஒப்பாரி தான், அழுதபடியே இருக்கு. அவங்களுக்காக மாசு கொடுத்துருக்கலாம்ல, அந்த ட்ரெயின்ல சோபனை தள்ளி விடாம காமிச்சிருக்கலாம்ல. சொல்லு சபா அண்ணன் தான் வந்து காப்பாத்திருப்பா. அப்படி எங்கெல்லாம் சுதிகாசனை சோபை கட்டி வச்சிருப்பாரு. அப்ப வீடியோ கால் பேசும்போது சோபியோட பொண்டாட்டி வச்சு மாட்டி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ கால்ல சுதிகாசனும் பார்த்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பரவாயில்ல, ஆல்ரெடி இந்த கேரக்டர் 6 பேர்ல வேலை செஞ்சிருக்கோம், அப்பயே பொண்ணுங்க வருதுன்னு தெரிஞ்சிருக்கும், அந்த பொண்ணை கட்டுச்சான்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு கிளைமேக்ஸ் சீன்ல நல்லது மாதிரி ஏமாத்தி கூட்டு சொன்னாங்கன்னு வரும். அவ பார்க்காம தெரியவேணாமா, ஐயோ சோயோட ஆலிவே நம்ம எஸ்கேப் பண்ண தோணவேணாமா, மங்கினி மாதிரி அவன் பேனே போயிருப்பாங்க. சுதிகாசரு இடையாது ஒரு கேரக்டர் மங்கினியா ஏற்றலாம், இந்த மாதிரி இடையாது. சத்யராஜ் வந்து பிரில்லியன்ட். 2 பொண்ணை மட்டும் படிக்க வைப்பாரு, அந்த பொண்ணுங்க மட்டும் பார்த்து கூட்டு போயிருவாரு. ஆனா ரஜினி படம் மட்டும் படிக்க வச்சிருக்க மாட்டாரு, பார்மசி படிக்க வச்சிருவாரு. 1 year MBBS படிச்சிருப்பாங்க, அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்புறம் ஃபார்மசி பண்ணாங்க. பட் அது கூட கண்டினியூ பண்ணிருப்பாங்களா தெரியல. ஸோ அதனால ரொம்ப பாவப்பட்ட கேரக்டர். அவங்க சொல்லும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 2-3 ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் இந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு கண்ணிலலாம் தண்ணி வந்துருச்சு, ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. என்ன ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ற கேரக்டர் அப்படின்னுட்டு அவங்க லைஃபை பார்க்காம அவங்க சிஸ்டர்ஸ் லைஃபை பார்த்துக்கிறேன். இதே படத்துல பாத்தீங்க அப்படின்னா பல இடங்கள்ல வந்து எவனுமே வந்து லாஜிக்கலா வேலை செய்யவே மாட்டான். ரஜினியோட கூடிய வந்தவனுங்க மொத்தம் 18 பேர், உபதேசத்துக்கு மொத்தம் 19 பேர் வந்திருப்பாங்க. அவங்களாம் சண்டை போட தெரியும், ஏதாவது பிரச்சனை வெட்டி வீத்திடுவாங்க. அவங்கள ஒருத்தரை கூட சுதிகாசன அமைச்சிருக்க மாட்டாரு நம்ம தலைவர். சோபின் ஒரு ஆளு 2 பேர் சேர்ந்து அடிச்சு போறதுக்கு என்ன? இதுல வேற தொத்தின்னு வரானா கண்ணாடியை க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படி போயிருந்துக்கலாம்ல. எஸ் பாஸ், வாட் இஸ் த ப்ராப்ளம்? அவட பார்த்து பயந்து நீயே காட்டி குத்துட்டு ஓடுறீங்க. இதுல அவனு மோசம். இவங்க வந்து அங்கிருந்து வந்தாங்களாமா, இவர் மேன்ஷன் கட்டி ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்து ரூம்ல இருப்பாங்களாமா. இவர் விசாரிக்க வரைக்கும் கூட வரைய மாட்டாங்களாமா. அடியாளுங்க வருவானுங்க கொலை பண்றதுக்கு, பில்டிங் பாமிக்க பாப்பானுங்க. இவருக்கு வந்து உசுரக்கும் சண்டை போட்டு இருப்பாரு. பெரிய செட்டி போட்டு வந்தானே நீங்க எல்லாம் காலிதான். அது வரைக்கும் என்ன எட்டி பார்க்க மாட்டானுங்க என்ன ஏதுன்ட்டு. இது என்ன கொடுமைன்னா அடியாளுங்க வந்து கையில கத்தி வைப்பாங்க, கத்தி வைக்க போல ஒண்ணே பண்ண மாட்டானுங்க. இது விசுவாசத்துக்கு அப்புறம் தான் கத்தி வச்சோட அடி பார்க்கலாமா? ஏயா கத்தி வைக்க போது அடிச்சிருக்கலாம்ல, விசுவாசத்துக்கு அடிப்பியா நீ? இதே இப்படி சொல்றேன் நீ. கிளைமேக்ஸ்ல வந்து அமீர் கான் வந்து கத்தி எடுத்து சூப்பர் ஸ்டார், சாரி இட்ஸ் ரியலி ஸ்பாயிலர் அலர்ட், இந்த வீடியோவே அப்படிதான். கிளைமேக்ஸ்ல வந்து அமீர் கான் வந்து ரஜினி கழுத்து கிட்ட கத்தி வைக்க வருவார்ல, அப்போ வந்து கண்டுபிடிச்சிருவாரு. பார்த்தோன்னு இதுதான் தேவா, அப்போ பார்த்த தேவா அந்த யூனியன் லீடர் அப்படிலாம் கண்டுபிடிச்சிருவாரு. படம் ஃபுல்லா நாகார்ஜுன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு எங்கேயோ ஒன்னு பார்த்த மாதிரி இருக்கு. புரியுதா இப்போ எந்த அளவுக்கு மங்கனி கேட்டு மாப்ள யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. நானும் பக்ரி உள்ள பாத்திருக்கேன், இப்படி பக்ரி உள்ள பார்த்தே இல்லையா? கத்துறானுங்க சமந்தாவை ஓட விட்டலடா உனக்கு வேணும் புரியுதே இல்ல சமந்தாவா? ஐயோ அப்புறம் நீ சொன்ன சமந்தா மாமனா சொன்னல, அப்புறம் தான் யோசிக்கிறேன் அதனாலதான் அப்படி கத்துனாங்களா அப்படின்னுட்டு. தெரியாதனமா அந்த தியேட்டர் போயிட்டோம். ஒரு சீன் டயலாக் காதலுடுகளை எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துட்டு பயங்கரமா கவுண்டடிக்கிறானுங்க. கொடுத்த காசுக்கு மோனிகா நல்லா பாட்டெல்லாம் இருந்துச்சு. மோனிகா நல்லா இருக்கும் ஏன் நல்லா இருக்காது பண்ணி வேலையே சொல்றேன். அலைஞ்சிக்கிட்டு அதுக்கு தானே போனேன், சிவப்பு சொக்கா வேணும்னு மாட்டிக்கிட்டு. முதல்ல அது ஓப்பனிங் சாங்கே எனக்கு வந்து என்னதான் வைபா இருக்குதுனாலுமே எனக்கு வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட். அந்த காலத்துல பாட்டு ரஜினி பாட்டு எப்படி இருந்துச்சு? பூம்பர்னு சொல்லாதீங்க, சொல்றேன். உன்னை பத்தி யாரு அட என்ன சொன்னா என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு, பூப்பந்தை நீரில் முக்கித்தான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதான் வருவாங்கடா.
காப்பிரைஸ் வந்துருப்பதா? சரி, ஓகே. இந்த மாதிரி அது பாடலாம் இருந்திருக்கும். அந்த சிங்கர் வாய்ஸ் பக்காவாக இருந்திருக்கும். எஸ்பிபி சார் இல்லை, எஸ்பிபி சார் வாய்ஸ் பக்காவாக இருந்திருக்கும். அவரெல்லாம் மொனோ வாய்ஸ் காட்டுறாங்க, அவர் வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். அனிருத் வாய்ஸ் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு செட்டே ஆகல. இன்னமும் டிக்டாக் பண்ற மாதிரி, ரீல்ஸ் பண்ற மாதிரி இது. உண்மையிலே அனிருத் என்ன, நீ வந்து என்னத்துக்கெல்லாம் பாட்டு போட்டுக்க, ரஜினி படத்துக்கு மட்டும் வேற சிங்கரை பாடுவி, நீ பாடாத செஞ்சு விட்டுரு என்ன. உண்மையிலே அதே எனக்கு விருப்பம் இருக்குது. பிளாஷ்பேக்ல நாகார்ஜுனாவோட அப்பா வந்து ரஜினி போட்டுருவாரு. போடும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு நடந்து ஒரு 30 வருஷம் இருக்கும். அப்போ வந்து நாகராஜ் சின்ன பையன் கரெக்டா. சுதிகாசனுக்கு அப்போ ஒரு வயசு அப்படின்னா கூட ஒரு 29 வயசு 30 வயசு கிட்ட இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நாகார்ஜுனா சின்ன பையன் வளர்ந்து வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பத்திருந்தா அவருக்கு அன்னே ஒரு 10 வயசுல 5 வருஷம் பையன் இருந்துக்கணும். எப்படி இவ்வளோ பெரிய பையன், அதுவும் கஸ்டமர்ஸ் அலைசலுக்கு ஒரு பையன் இருக்க முடியும்? இது என்ன டீடைலிங், இது என்ன, இது என்னென்ன எழுதி வச்சிருக்கேன் நீ எந்த மாதிரி தெரியல. வேணும்ட்டே பழிவாங்கன்ட்டு ரத்னகுமார் கிட்ட கொடுத்து எழுதி வச்சிருக்கியோன்னு தோணுது. செந்தில ஜெயிலுள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. ரத்னகுமார் தெரியல, காக்கா கழுகு. பட் அவர் இந்த படத்துல இல்லையே. நீ நல்லா விக்கிபீடியா பாரு, ஸ்டோரி டிஸ்கஷன்ல மனுஷன் இருந்திருக்கியா. அதுக்கப்புறம் காக்கா கழுகு சண்டை வந்ததுக்கப்புறம் தத்து விட்டுருக்காங்க. தலைவன் போக சும்மா போகடா, இந்தடா இச்சிகேட்டு குத்துட்டு போயிருக்காரு போல. செப்புக சைத்தான் நமக. உண்மையா சொல்லுங்க, உபேந்திரா வந்து மனுஷன் விசுவாசுக்கு அப்புறம் இருந்து வருவாரு. அது வரைக்கும் தலைய வீட்டுல படுத்துக்கிட்டு சங்கீத சோரங்கள் இருக்க அப்படி படுத்து தூக்கிட்டு இருந்தாரு போல. உண்மையா எனக்கு வந்து உபேந்திரா பிடிக்கும். ஓகேவா, இந்த படம் ரோஸ்ட் பண்ணிருப்பேன். மற்றபடி வந்து ஃபுல்லா ரோஸ்ட், சில படம் ரோஸ்ட் பண்ணிருப்பேன். பட் அவரோட பழைய படம் பிடிக்கும். அவர் டைரக்ட் பண்ண படம் உங்களுக்கு பிடிக்கும். பழைய படம் அந்த படம் நல்லா பண்ணிருப்பாரு. ஆக்டிங்கும் செம்மையா இருக்கும். பட் இந்த படத்துல தலைவனை கூட்டு வந்து சும்மா 2 ஃபைட் சீனு, டயலாக் கூட இல்ல. அண்ணா நீங்க பாத்துக்கங்கண்ணா, அண்ணா நீங்க பேசுங்கண்ணா, அண்ணா எனக்கு தமிழ் தெரியாதுண்ணா, ஐயா தண்ணி கேன் போட வந்தேன் அப்படின்ட்டு தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஒரு கேரக்டர். என் கேள்னா கடைசி எதுடா அமீர்கானு, எதுக்குடா அமீர்கான், எதுடா தண்ணிக்கானு, எதுக்குடா அமீர்கான் இந்த படத்துல இதெல்லாம் காமன்னா அமீர்கான் எதுக்கு ரஜினியை பார்த்து ரோடு மேலே எடுக்கணும்? நம்ம ஃபேன் தலைவா. அதை இதை விட எனக்கு சொல்லவா, ரஜினியை வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துட்டு போயிடறமா. இவரே வந்து அமீர்கான் கிட்ட பயந்து தான் இருந்திருப்பாரு. கட்ட வந்து விட்ட உடனே அமீர்கான் அப்பா கிட்ட போயிட்டு கூலிகளுக்கு எதாவது ஆச்சுன்னா உன் பையனை போட்டுருவான் பாத்துக்க அவனு மேட்டு ஒரு பேட்டு போவாரு. அவனும் பயப்படுவான். ஏடா ஊன்னு சொன்னா கூட போட்டு மாட்டாடுங்க டாடா. இது இதோட முக்கியமா அந்த படத்துக்கு எதுக்கு படத்துல என்னதான் இருக்கு, எதுக்கு உயிரோட கொளுத்துறாங்க, அது கூட கொடுத்துருப்பாங்க போல. அதை கூட பிளர் வச்சுக்கிப்பா வச்சுக்கிப்பான்னு ஓகே சொல்லலாம். இந்த படத்தை எதுக்கு என்னடா ஆனதாச்சு, எதுக்குடா பைட்ல தண்ணி இல்ல. அந்த ஹார்பர் தொழிலாளர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியுதுல. சோ சின்ன பசங்க எல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்களோன்ட்டு அவங்க பிக்ஸ் பண்ணிக்க கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இதுக்கு முன்னாடி அந்த படத்துல காட்டல ஹார்பர் இது பண்ணா வீடியோ ஹீரோலாம் கஜா விப்பாங்கன்னு தெரியல. அப்ப லியோட தெரியல எல்லாம் கஜா விப்பாங்க ஆடிட்டு. அப்ப ஜெயிலர் நான் ஜெயிலருக்கு வருவேன் பிளர் பண்ணிட்டு கூட யூஏஏ கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒண்ணுமே பேசலாம்னு தெரியல. இந்த படத்துல எதுக்கு ஏனே எனக்கு தெரியல. ஒரு படத்துல வந்து அடல்டாவும் எதுவும் இல்லை, கோராவும் ரொம்பவும் கோராவெல்லாம் இல்லை. கழுத்து வெட்டும் போது சிக்கெட் கட்டு போடுறானுங்க. இது சாகல பர்டிகுலர் படத்துல வந்துட்டாரு. அப்படிதான் எல்லா சினிமா இருக்குது. ஒருத்தர் வெட்ட போவாங்க, கட் பண்ணி படம் கூட இருப்பாரு. அதான் சவுண்டு மட்டும் வரும், டச் டுவில் அப்படி சவுண்டு மட்டும் வரும். ஆனா யாரும் சாக மாட்டாங்க. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். இதே மாதிரி சோபிடும் அவர் வந்து சுத்தி செடி அடிச்சிருவாங்களாமா. செத்து போன தெரியும் பெட்டிக்குள்ள போன போய் திரும்ப வந்துட்டேன் அவர் வந்துருவாரு. உண்மையா அந்த படத்துல ஏகப்பட்ட கேள்விகள். சைமன் ஒரு தற்கொலைன்னு தெரியும், ஆனா எந்த அளவுக்கு தற்கொலையான்னு தெரியல. சைமன் கேரக்டர் சொல்றேன் கேள்னா எதுக்கு அந்த பணம் கொளுத்துற மிஷின், கடல் இருக்கு, குபேரா பத்த வர மாதிரி மீனுக்கு யாரையா ஆக்கிருக்கலாம். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க, உண்மையிலே ஐடியாத பசங்க தான். எதுக்கு கிரைம் மிஷின் தெரியல. அதே மாதிரி ரஜினியோட பிளாஷ்பேக்லாம் எடுத்து பார்த்தா கூட நாகார்ஜுனாவோட அப்பனா அப்பயே போட்டு தள்ளியாச்சு. கூலி ஃப்ரெண்ட்ஸை வந்து 18 பேர் ரெக்ரூட் பண்ணியாச்சு. 19 பேர் மேன்சனும் கட்டியாச்சு. ஆளுக்கு ஒரு ரூமும் கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன போயிட்டு ஃபேமிலி சார வேண்டியது தானே. கூட சத்தியா தான் இருந்தா அப்படி. ஆமா மச்சான் நான் வாய சொல்ல மாட்டேன், நேரிலே பார்த்துட்டல, தங்கச்சி காலம் கொடுத்துருக்கேன், தங்கச்சி வாழ்க்கை பார்க்க வேண்டாமா அப்படி சேர்ந்துருக்கலாம். அது ஏன்னு தெரியல. இதேவே சுதிகாசன் சின்ன வயசுல வந்து சிலிண்டர் வெடிச்சு அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு போட்டோ கொடுப்பாங்க. போட்டோல பார்க்கும் பொழுது அம்மா யாரும் அத்தனை யாரும் தெரியாது. அத்தை கூட இருக்கிற போட்டோன்னு சொல்லிதான் ஸ்ருதிஹாசன் கொடுக்குவாங்க. பட் என்னன்னா எதுக்கு ரஜினி தான் அப்படி போயிட்டார்ல, சோ வந்து நம்ம பாப்பான்னு தெரிய வேணான்ட்டு ஒருவேளை சத்யராஜ்க்கு கொடுத்து வளர்த்திருக்காங்க போல. செத்து போனதுக்கு அப்புறம் கொடுக்க முடியும். நீயும் புரியாவே பேசுற பத்தியா, இது என்னது இது? அது சத்யராஜ் ஏன் இருந்தாரா அப்பான்னு சொல்ல அதுவும் தெரியல. பாலை போடும் போது வெளியே போட சொல்லிப்பாங்க. அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கு தெரியுமா, அந்த அளவுக்கு வெறுப்பு வச்சுக்காதம்மா, இவருதாமா உங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஏன் வளர்க்கல அப்படின்னு தெரியல. அப்படி பார்த்தா ரஜினிக்கும் தான் தெரிஞ்சிடும் அவங்க தான் பொண்ணுட்டு. அப்படியே அவரையும் ரிவீல் பண்ணவே அது கேள்வி பொண்ணுன்னு தெரியும். அதே பொண்ணு ரிவீல் பண்ணல, அதுவும்
புரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். அதே மாதிரி வந்து அமீர் கான் எனிமி கேங்கன்னு கொலை பண்ணுவாரு சில பேர், அவனுக்கு யாருன்னு தெரியல, சோபினாங்களா யாருன்னு தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் படத்துக்குள்ள வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவன் ஆண்ட்ராய்டு போனு, ஐபோனு, 4G 5G, வாட்ஸ்அப் காலு, வீடியோ காலும் போயிட்டு இருக்க காலத்துல தலைவன் இன்னைக்கும் ஏன் வந்து பட்டன்ல விரல விட்டு சுத்துற போன் யூஸ் பண்றாரு அப்படின்றதும் தெரியல. விண்டேஜ் லவ்வரா இருப்பாரு. விண்டேஜ் நம்பரா சத்யராஜ் நம்பர் தான் கூடாருல, போறதான் போறாரு. ஏமா இதாமா தேவா நம்பரு வச்சிருக்கோன்னு ஆட்டர் கொடுத்துடலாம்ல, ட்ரூக்காக தெரிஞ்சிருக்கோம். ஏன் சம்மந்தமா நம்பர் கொடுக்கணும்? என்னடா நடக்குது புரியலடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு ஒரு சீன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னன்னா ஸ்ருதிஹாசனை காப்பாத்துறதுக்காக ரஜினி வந்து வீடியோ காலில் வந்து இங்க பாரு உன் ஒய்ஃபை நான் கட்டி வச்சிருக்கேன், அதனால நீ ஸ்ருதிஹாசனை விட்டுடணும் அப்படின்னு சொல்லுவார்ல. அப்ப ஸ்ருதிஹாசன் பார்க்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த செயினை கழுத்துலையும் கையிலையும் கட்டி விட்டுட்டு போனையும் அதை தான் தூக்கிட்டு போகும். அப்படி பார்த்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அவனால அந்த பொண்ணு கூட போகுமா? யாராச்சும் பண்ணுவாங்களா அந்த மாதிரி? இந்த யூனிவர்ஸ்ல பண்ணுவாங்க. அட கன்றாவியே. அதே மாதிரி சோபியோட பொன்னாடி பாத்தீங்கன்னா சார்லியே போட்டு சொல்லிடும். 2 மங்கினி இருப்பானுங்க ரஜினியோட ஆளுங்க, அவங்க 2 பேரும் போட்டு சொல்லிடும். ஏன் சைமனா பையனே அடிச்சு கடத்தி காலில் வந்து வச்சிரும். ஓகே ஒரே ஒத்தால என்ன உன்னால இதெல்லாம் முடியுது அப்படின்னா அவனை கடத்தினால அப்பயே நீ பண்ணல. என் கேள்வி அதுதான், நீ வில்லின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ பண்ணுவியா? கட்டுதரங்க மேட்டு மாஸ் பீச்சும் போட்டு ரிவீல் பண்றதுக்காக அவங்க வெயிட்டிங். ரிவீல் பண்ணா சண்டை போடுவாங்க, அது கியூ கொடுப்பாங்க போல. சில படத்தை மதர் பண்ண பார்த்துருக்கேன். என்ன ஆக்ஷன் சொன்னா சார் அடிக்க வரும் அவ்வளோ தெரியுமா? அந்த மாதிரி ஆக்ஷன் சொன்னா தான் பண்ணுவாங்க போல. சார் பிஜிஎம் பண்ணா சார் எல்லாம் செய்ய முடியும். இதுதான் டான்ஸர் தான் பாட்டு பெருமை. ரிசனிங் வரைக்கும் கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, கத்தில கத்தி ஆகிட்டு. அப்புறம் தான் ஆர்கன் டிஃப்ட். இந்த ஆர்கன் டிஃப்ட் எதுக்கு வந்துச்சு, அதுக்கு என்ன சொல்யூஷன் கடைசியில் தான் ஆச்சு, எப்படி முடிஞ்சுது, அது சுத்தமா ஐடியாவே இல்லை. ஆர்கன் தேடுறது அமீர் கான் தான். அமீர் கானோட சேர்ந்து வீடியோ வச்சுக்கிட்டு இருக்காங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு. ஓகேவா? ஏன் வெயிட் இது எடுத்தமா இருக்குது. ரோலக்ஸ் கத்துக்கு அப்புறம் ரோலக்ஸ் வந்து விக்ரம் பிடிச்சதுக்கு அப்புறம், ஓ கமல் சார் நீங்களா, நான் உங்க ஃப்ரெண்டு தெரியுமா, நான் உங்க ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோலக்ஸும் விக்ரமும் சேர்ந்து தம்மு வச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது கிளைமேக்ஸ். இது எதுக்கு பவர் சொன்னாங்க அதுவும் தெரியல. சத்யராஜ் எதுக்கு வந்துட்டு திரும்பி பான்சன் வந்து பார்த்து திரும்பி போனாருன்னு தெரியல. அந்த வயசுலயே சரியா வெளியே வந்துட்டாங்க, பிரச்சனை வெளியே வந்துட்டாங்க. பிரச்சனை வெளியே வந்தவன் ஏன் திரும்பி குடும்பத்தை போய் சேரல அப்படின்னு தெரியல. திருராஜ் நான் வந்து மென்ஷன் கட்டியிருக்கேன், என் பொண்டாட்டி அமுச்சு விடு, அதுல வருமானம் வருது. அவங்கதான் கேஸ் வச்சு இறந்து போயிட்டாங்க. வாழ்த்துக்கள். அட்லீஸ்ட் என் பொண்ணையாவது கொடுத்துடு அப்படின்னு சொல்லலாம். உடனே அதெல்லாம் படத்துல இவ்வளவு பெரிய ஓட்டம் இருக்கும் போது இது மட்டும் பெருசா தெரியான்ட்டு எடிட்டர் கவுண்ட் எனக்கு போடுவான். அதுக்காக எனக்கு போதும், அதோட நிறுத்திக்கிறேன் போதும். பயப்படுறீங்கல்ல. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டோம்னா எனக்கு அந்த வாட்டர்மேன் ஸ்டாரோட கவுண்ட் போட்டாங்க, மறக்கவே மாட்டேன். என்ன கவுண்டரு? அதான் நீங்க ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் தேடிட்டு இருக்கேன், யாரும் உண்மை சொல்ல மாட்டேங்க. மாத்தி மாத்தி காமிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க எடிட்டரா. இப்பவும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல போனா அந்த டைம் லைன் மட்டும் டேக் பண்ணி என்ன கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆமா வீசு நல்லா படம் தானே, நீ சொல்லு. அது நல்லாதான் ஓடிச்சு. நல்லா ஓடிச்சா? எடிட்டர் மணி போட்டு விடு. நோ ப்ளீஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து கூலி பவர் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஸ்கேம் பண்ணிட்டேங்க சொல்லி ஒரே நாள்ல 2 ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டேன். ஓகேவா? இந்த ஒரு ஸ்கேம் இந்த படமா, 2வது ஸ்கேம் பாத்தீங்கன்னா வந்து ஜீனஸ்ல சொல்றேன். இது என்ன ஸ்கேம் அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோலயோ இல்ல ஜீனஸ் சேனல்லயோ சொல்றேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா ஹைப் வந்திருக்கு, ஹைப் இது பண்ணுங்க. என்ன மாதிரி யாராவது படத்துக்கு போயிட்டு வந்து எவ்வளவு காண்டானீங்க, லோக்கி என்ன மேல விருப்பானீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்ப தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு சோகம் சந்திக்கிறேன். போட்றேன். பாய்.